வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பிரான் டோஃபு கறி. ஒரு சிம்பிள் அண்ட் குவிக் டெலிஷியஸ் ரெசிபி. வீட்லயே எப்படி ஈஸியா செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு குக்கிங் பேன்ல 5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க. ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பவுல் ஆனியன் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆனியன் ஒரு கிளாசி ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கினதும் 300 கிராம் டைகர் ப்ரான் அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ப்ரானுக்கு நம்ம பெப்பர் பவுடரும் சில்லி பவுடரும் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சால்ட். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரான் நல்லா வேகிறதுக்கு. நாலு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். நீங்கள் 4 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டோஃபு க்யூப்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது சாஃப்ட் டோஃபு, அதனால் உடஞ்சிடக்கூடாதுன்னு லைட்டாக மசாலா படுற மாதிரி கலந்து விட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி குக் ஆகட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ் கோரியண்டர் லீவ்ஸை இது கூட ஆட் பண்ணி கலந்து விட்டிங்கன்னா நம்ம டிஷ் ரெடி ஃபார் சர்விங். இந்த மாதிரி ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிள் டெலிஷியஸ் யூனிக் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இதோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரான் மசாலாலாம் டோஃபுவில் கலந்து சாப்பிடும்போது அப்படியே வாயில் கரைஞ்சி உள்ள போகும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.